நம பார்வதீபதையே ஹர மகாதேவ. ஜெய் ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். அன்பார்ந்த ஜோதிடன் டிவி நேயர்களே, எல்லோருக்கும் சுவாமிநாசாக அனந்த கோடி நமஸ்காரங்கள். இந்த காலத்துல கல்யாண தடைகள், இப்ப எல்லாமே கல்யாண தடை தான் அதிகமா இருக்கு. குழந்தை பிறக்காட்டினாலும் பரவாயில்லைங்கிறான். இப்ப இன்னும் மாடலா போகுது, குழந்தை வேண்டாம் தத்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேஜ் எல்லாம் மாறி போயிட்டு இருக்கு. ஏன்? கலியுகத்துல பகவான் சொல்றார், ஆசையை ரொம்ப காமிக்கிறார். அந்த ஆசையில இருந்து தடுமாறி வண்டி மேல போகுது. எங்க எதை தேடணுமோ அதை தேடல. ஏன்னா கலிபுருஷர் மாத்திரம். அடுத்ததாக இந்த தடைகளை எல்லாம் விரட்டி அடிக்கணும் சார். எங்களுக்கு கல்யாண தடை எல்லா ஜோசியரும் ஆளுக்கு ஒன்று சொல்லி நாங்க எதை பண்றதுன்னு தெரியல. எல்லாம் பண்ணியும் நிவர்த்தி ஆகவில்லை. அப்படின்னா இந்த கன்னியா லக்னம் ஜாதகத்துல லக்னங்கிறது உயிர். அந்த கன்னியா லக்னமாக இருக்கக்கூடிய புதன் வீடு எப்படி இருக்கும், எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னத்துக்கு விசேஷமா மேற்கு பக்கத்திலிருந்து வடக்கு பக்கத்திலிருந்து வருவாங்க பொண்ணோ பையனோ. மேற்கு திசையிலோ இல்ல வடக்கு திசையிலிருந்தோ கல்யாணம் ஆகாதவர்களுக்கு பொண்ணோ பையனோ கிடைக்க கன்னியா லக்னமா உள்ளவர்களுக்கும் கன்னியா ராசியா உள்ளவர்களுக்கும் கிடைக்கும். சரி, வரவங்க எப்படி இருப்பாங்க சார்? முதல்ல திசையை சொல்லிட்டீங்க. வரவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா தியாக குணம் கொண்டவர்கள். இந்த கன்னியா லக்னத்துக்குரிய பெரிய விசேஷமானது தியாக குணம் கொண்டவர்கள், சமநிலை உடையவர்கள். அடுத்தது நல்ல மனப்பான்மை உடையவர்கள். மூணாவதாக யார் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு போய் உதவி செய்வாங்க. அது 6 ஜீவனா இருந்தாலும் சரி, 5 ஜீவனா. ஒரு மாடு அடிபட்டுக்குனாலும் ஓடி போய் காப்பாற்றுவாங்க. ஒரு நாய் அடிபட்டு, ஒரு பூனை அடிபட்டு இருந்தாலும் காப்பாற்றுவாங்க. அதே மாதிரி மனுஷால யாரான சொந்தக்கார அடிபட்டாலும் ஓடி போய் யாரா இருந்தாலும் சரி, ரோட்டில் யாரும் விழுந்து கிடக்கானா முதல்ல இந்த கன்னியா லக்னம் உள்ளவர்கள், கன்னியா ராசி உள்ளவர்கள் கொண்டு காப்பாற்றுவார்கள். அடுத்ததாக பொருளாதாரம், ஃபைனான்ஸ். கல்யாணம் ஆனாலே கல்யாணத்தில் பேசிக்கே என்ன தெரியுமா? பொண்ணு மாப்பிள்ளைக்கும் என்ன சம்பாதிக்கிறார் மாப்பிள்ளை, பொண்ணு வேலைக்கு போவாளா, இது 2 தான் கொஸ்டினா நிற்கிது. இதுல ஒண்ணுமே ஃபெயில் ஆகக்கூடாது. பொண்ணு வீட்டுல பையன் நல்லா சம்பாதிக்கணும் பொண்ணை விட. அதே பையன் வீட்டுல என்ன எதிர்ப்பாங்க அப்படின்னா பொண்ணும் வேலைக்கு போகுமா. அப்படிப்பட்ட இந்த கலியுகத்துல பொருளாதார நிலை இந்த கன்னியா லக்னம் உள்ளவர்களுக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் மேரேஜ் நீங்க எடுத்துக்கோங்க, நல்ல யோகமான வாழ்க்கை வரும். நல்ல யோகம். அது எந்த யோகம் அப்படின்னு நீங்க நினைக்கவே முடியாது. ராஜ யோகம் விட நடக்கும். அப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ என்ன அந்த மாங்கல்யம் நல்லதாக செய்யும். சரி சாமி, இவங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கும்னா இந்த துலா ராசிக்கு கன்னியா ராசிக்கு என்ன பண்றது அப்படிங்க பாத்தீங்கன்னா, முருகப்பெருமானை வழிபடணும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குறைவொன்றும் குறையில்லை மனமே, என் கந்தனுண்டு கருணை உண்டு மனமே அப்படின்னு இந்த கன்னியா லக்னம் கன்னியா ராசிகாரனுக்கு முருகப்பெருமானை போய் தொட சொல்றார். இந்த முருகப்பெருமானை வழிபடணும். என்னைக்கு சார் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை. எப்ப வேணாலும் போங்க சார். நாங்க கோவிலுக்காக போக முடியாதுன்னா வீட்டிலேயே முருகப்பெருமான் போட்டோ இருந்ததுன்னா அரளிப்பூ மாலை சாத்தணும். ஒரு முழம் பூ வாங்கி அரளிப்பூனால போட்டோ வந்தா சாத்தி, கோவில இருந்தாலும் ஒரு நல்ல 2 முழம் வாங்கி கொடுத்து சுவாமிக்கு சாத்தணும். அப்படி சாத்தினா இவங்க தாங்க நம்பர் 1 கல்யாண தடையிலேருந்து வெளியில வருவாங்க. முருகப்பெருமான் இந்த விசேஷமான கன்னியா ராசிக்காரங்களுக்கு அனுகிரகம் பண்றார். அடுத்ததாக என்ன பண்ணணும்? தானம் பண்ணணும். இல்லைன்னா கோவில்ல கொண்டு கொடுக்கணும். தானத்தை விட கோவில்ல கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இவங்க தேன் அல்லது விபூதி 2மே சேர்ந்து முருகப்பெருமானுக்கு வாங்கி கொடுத்தாலும் சரிதான். கோவில வாங்கி கொடுங்க. தேனும் விபூதியும் வாங்கி கொடுத்தேன்னா வாங்கி கொடுத்து தீபம் போடணும் முருகப்பெருமானுக்கு. ஏதோ ஒரு விளக்கு, நெய் விளக்கோ இல்லை எண்ணெய் விளக்கோ வாங்கி
முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை ஒரு 10 நிமிஷம் நின்று கேளுங்க, பாருங்க. நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையிலயோ சாயந்தரமோ நீங்க பண்ணீங்கன்னா இந்த கன்னியா லக்னம் உடையவர்களுக்கு கல்யாண தடைகள் நீங்கி பலவிதமான தடைகள் வாழ்க்கையில் என்னென்ன உண்டோ அத்தனையும் நீங்கி நல்வாழ்வு பெறுவீர்கள். பார்வதீவதையே அரகர மகாதேவா.